எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு டார்கெட் என்ன 1000 ரூபாய், அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் வருதுன்னா அதை ரெக்கவர் பண்ணி ஜீரோல பண்ண முடியுமா அப்படின்றதான் பாத்தீங்கன்னா என்னோட பிளான். 2 நாளா பாத்தீங்கன்னா நமக்கு 1000 ரூபான்றது ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அதையும் பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேண்டில்ல எந்த ஒரு என்ட்ரியுமே நமக்கு கிடைக்கல. 5வது கேண்டில் தான் பாத்தீங்கன்னாக்கா 4வது கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுனால இதுல புட் ஆப்ஷன் போயிருக்கலாம். இங்க புட் ஆப்ஷன் போறோம் அப்படின்னாக்கா அடுத்த கேண்டில் 5வது கேண்டில் பாத்தீங்கன்னா டே லோ வரக்கூடிய கேண்டில் கிரீன் கேண்டில் வர்றதுனால நம்ம இங்க எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன லாஸ் இருக்கும். ஓகே, சின்ன லாஸ்ன்றதுனால நமக்கு டார்கெட் இன்னும் ஒரு 1000 ரூபீஸ் நெக்ஸ்ட் என்ட்ரில கிடைக்குதா அப்படின்னு பாக்கிறதுக்காக இங்கே பாத்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட்ன்றது ஈஸியா அச்சீவ் ஆயிடுது. அடுத்து 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்ல எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். ட்ரெண்ட் 3 கேண்டில்ல நியூட்ரல். 4வது கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா 3வது கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ரெட் கேண்டில் இருக்கிறதுனால இங்க நம்ம பை போறது கிடையாது. அடுத்த கேண்டில் தான் இதுக்கு முன்னாடி கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. இங்க புட் ஆப்ஷன் போறோம். இங்க புட் ஆப்ஷன் போறோம் அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ்னாக்கா இந்த ஹை பிரேக் ஆயிட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆகக்கூடிய கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த கேண்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா இங்க பெரிய கேண்டில்ல நம்ம அந்த 1000 ரூபான்றது ஈஸியா புக் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் என்டர் ஆகல, 5 மினிட்ஸ் கேண்டிலையும் என்டர் ஆகல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நான் 11 மணி வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கல. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல நான் ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு தான் நான் என்ட்ரி ஆனேன். 12 மணின்னும் போது 1 ஹவர் கேண்டிலே போயிடலாம்னு சொல்லிட்டு 1 ஹவர் கேண்டில் தான் போய் என்ட்ரி ஆனேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் சார்ட். நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல தேர்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அதனால நான் இங்க பை போயிருக்கேன், கால் ஆப்ஷன் எடுத்தேன். ஆனா இது மேல போகல, டவுன் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரில எனக்கு ஒரு 1700 ரூபாய் சம்திங் லாஸ் வந்தது. இங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2 மணிக்கு மேலதான் என்ட்ரு ஆனேன். 2 மணிக்கு மேல 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் கிளியரா இல்ல, அதனால 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் போயிட்டேன். 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியான கால் ஆப்ஷன். 1732 ரூபாய் லாஸ் ஆகுது. இது அடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டா புக் பண்ணிருக்கேன். அடுத்த 3 என்ட்ரி புட் ஆப்ஷன். இதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்ல போனதுனால சின்ன சின்ன டார்கெட் வந்து புக் பண்ணுது. இதே போல ரெகுலரா நம்மளோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல டோட்டலா இன்னைக்கு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். டாடா மோட்டார், ரிலையன்ஸ், இன்ஃபி, HDFC பேங்க், HCL டெக், பட்ஜெட் ஃபைனான்ஸ். இந்த 6 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாம். 6 ஸ்டாக்ல டோட்டலா 4 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 4ல 3 வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக் இன்ஃபி மட்டும் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் MTM பார்க்கும்போது 834 ரூபாய், ஒரு 3%, 1% கிட்ட ப்ராஃபிட் வருது. ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்கும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அந்த கான்செப்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி இந்த டைமிங் தான் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்கு டோட்டலா வந்து ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு. அதே போல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்து ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ பிகினர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல ரொம்ப சேஃபா இருக்கும், ட்ரேட் பண்றதுக்கு ரிலாக்ஸாவும் இருக்கும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலா ஃபுல்லா தரவா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப சேஃபா இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜில எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, அதே போல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா மார்க்கெட் எப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம எப்படி அதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பாய்.